காய்ஸ் நல்லா பாருங்க. இது வெறும் அழுக்கு மூட்டைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இந்த வீடியோவில் வர்ற இதை நல்லா உத்து பாருங்க. 2 மனுஷங்க வெள்ளிங்கிரி மலையில் குளிர் தாங்க முடியாமல் புரிஞ்சு போயிருக்காங்க. ஹாயில் வெல்கம் காய்ஸ். இது உங்கள் தனுஷ்கோடி. எல்லப்பாளையத்தில் இருந்து வெள்ளிங்கிரிக்கு ஒரு பயணம். இப்போ எல்லப்பாளைய பிரிவிலிருந்து பஸ்ஸில் தான் போக போகிறேன். அதனால் பஸ் ஸ்டாப் வந்துட்டேன் காய்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா பஸ் வந்தது. அப்படியே பஸ் ஏறிட்டோம். பஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. நான் தாண்டா டாப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் காந்திபுரத்துலேருந்து பூண்டி பஸ் ஏறியாச்சு. சரியான க்ரௌடு. இருந்தாலும் நம்ம சீட்டை போட்டு ஏறிட்டோம். டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 60 ருபீஸ் வருது. நாங்கள் 2 பேர் போயிருந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி அப்படியே வெள்ளிங்கிரி கோயிலுக்கு அப்படியே உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் கீழே இருந்து மேலே வெறும் கையில் போக முடியாது. அதனால் நாம் மூங்கில் தடி வாங்குறதுக்காக க்யூவில் போயிட்டுருக்குறோம். க்யூ ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அப்படியே உள்ளே போயிட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மூங்கில் தடி. அவங்க கொண்டு இங்கே வீசிடுவாங்க. எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னா இதோ இந்த தெரிகிற அந்த வழியிலிருந்து அப்படியே கொண்டு கட்டுக்கட்டாக இப்படி வீசிடுவாங்க. நாம் தான் வேணுங்கிறத அப்படியே பொறுக்கி எடுத்துக்கணும் கைஸ். நாங்கள் வேணுங்கிற ஸ்டிக்கு நாங்கள் எடுத்துட்டோம். குச்சி நல்லா இருந்தால் தான் நம்ம போயிட்டு ரிட்டன் வர்ற வரைக்கும் நமக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும். அதனால் நல்லா குச்சியாக பார்த்து எடுத்துட்டோம். பச்சை குச்சியாக இருக்கிறதுனால ரொம்ப வெயிட்டாக இருக்குது. காஞ்சி இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப க்ரௌடு வர்றதுனால குச்சியெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு போல். அவங்களே அதுதான் சொன்னாங்க. பச்சை ஸ்டிக் தான் இப்போதைக்கு அங்கே இருக்குது கைஸ். காய வச்சு கொண்டு வர அளவுக்கு அங்கே இல்லை. ஏன்னா போன வாரமே பார்த்தா ரொம்ப க்ரௌடு அதிகமாக வந்துட்டாங்க. 2-2.5 லட்சம் பேர் சனிக்கிழமை மட்டும் மேலே போயிருக்காங்க. அதனால் அந்த மாதிரி தான் இருக்குது கைஸ். குச்சி எடுத்துகிட்டு அடுத்து விநாயகர் கோயிலுக்கு வந்துட்டோம். விநாயகர் கோயிலில் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் கைஸ். என்னடா பேக் எவ்வளோ பெருசுன்னு நினச்சிடாதீங்க கைஸ். மேலே பிரசாதம் கொடுக்கறதுக்கு நிலக்கடலை வாங்கியிருக்கிறோம். அங்கே மேலே வர்ற பக்தர்களுக்கு அங்கே விலை அதிகமாக இருக்கிறதுனால நாம் இது எனக்கு 4வது டைம். நான் லாஸ்ட் டைம் போகும்போது எனக்கு ஒருத்தங்க கொடுத்தாங்க. மேலே அந்த பசியில் இருக்கும்போது ஒருத்தங்க நமக்கு அந்த பிரசாதம் கொடுக்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது கைஸ். நான் கொடுக்கணும்னு நினச்சி தான் வாங்கியிருக்கிறேன். அதனால் கண்டிப்பாக இந்த டைம் மேலே போய் கொடுக்கணும்னே கொண்டு வாங்கிட்டு வந்துட்டேன் கைஸ். இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிரசாதம் அன்னப்பிரசாதமுக்காக நிற்கிற லைன் கைஸ். இந்த அன்னதானம் நம்ம சென்னை சில்க்ஸ்லேருந்து கொடுக்குறாங்க. இது நம்ம மாதம்பட்டி ரங்கராஜோட உணவுங்கிறதுனால நம்ம சாப்பிட்டு பார்க்குறதுக்கு நம்ம பக்தர்களோட கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது கைஸ். அன்னதானம் இங்கே வரும்ட்டு எதிர்பார்த்து மட்டும் இங்கே யாரும் வராதிங்க கைஸ். ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்குது. மழை ஏறுறதுக்கு கூட கூட்டம் இல்லை கைஸ். அன்னதானத்துக்கு வந்தீங்கன்னா 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. இல்லைன்னா சாப்பிடாம மேலே ஏறிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். க்ரௌடு பாருங்கள் கைஸ், நகரவே மாட்டேங்குது கைஸ். அந்தளவுக்கு கூட்டமாக இருக்குது. அவ்வளோதான். நீங்களே பாருங்கள் கூட்டத்தை. எவ்வளோ கூட்டம், எவ்வளோ லைன்னு. இனி அவங்க லேபர் அதிகப்படுத்தியிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். ஹலோ காய்ஸ், நானுங்கள் கோகுல் மலையில ஏறிட்டோம். நானுங்கள் தனுஷ். வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். ஹாய் காய்ஸ், நானுங்கள் கோகுல். முதல் மலைக்கு வந்துட்டோம். முதல் மலை ரொம்ப கடினமாக இருந்தது. அதனால ரெஸ்ட் எடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் 2வது மலைக்கு போயிட்டு பிளாக கன்டினியூ பண்ணுறோம். நீங்களே வாங்க, வந்து சிவனோட ஆசையை பெறுங்க. ஓகே காய்ஸ், பாய். அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்னேக் சித்திரை பார்த்துட்டு அப்படியே மேலே அப்படியே கிளம்ப போகிறோம். நாங்கள் சனிக்கிழமை நைட்டு கிளம்புனதுனால சண்டே சரியான க்ரௌடு. கூட்டத்தை பாருங்கள், அப்படியே எறும்பு மாதிரி நடந்து போயிட்டுருக்குறாங்க. இங்கிருந்து அந்த சிவன் இருக்கிற ஏரியாவை பார்த்தா அப்படியே தெரியும். எறும்பு மாதிரி
அங்கே இடையில நம்ம நினைக்கிற மாதிரி தண்ணி அடிக்கடி கிடைக்காது. அந்த சுனைன்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த சுனையில் தண்ணி பிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌடு மட்டும் பாருங்கள். தண்ணி பிடிக்கிறதுக்கே 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிரும் போல், அவ்வளோ க்ரௌடு. தண்ணியே வேண்டாம்னு ஆயிடுச்சு. ஹாய் காய்ஸ், 6வது மலை ஸ்டார்டிங்கில் நிற்கிறோம் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா குளிர் தாங்கவே முடியாமல் 2 பேர் போர்வி போத்திட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. வெள்ளிங்கிரி மலை மேலே நம்மளால் குளிர் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு குளிராக இருக்கும். உடம்பு முடியாதவங்க தயவுசெய்து அடுத்த டைம் மேலே ஏறவே ஏறாதீங்க. நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டு இருந்தோம். நாம் அப்படியே முடிச்சுட்டு சிவபெருமானை பார்க்கறதுக்கு வந்துட்டோம். லைன் நிற்கிற இடத்துல ஒரு அளவுக்கு க்ரௌடு. அப்படியே பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு அப்படியே நாம் கொண்டு வந்து நிலக்கடலையை ஒரு முடிஞ்ச ஒரு அளவுக்கு நிறைய பேருக்கு கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் க்ரௌடு மேலே சாமிக்கிட்ட. இவ்வளோ தூரம் பயணித்து மேலே வந்து அந்த சாமியை பார்க்கும்போது இருக்க ஒரு திருப்தியே தனி தாங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும் போது போயிட்டு வந்துடுங்க. ஆனால் சிவன் நினச்சா மட்டும்தான் உங்களால் அங்கே வந்து போய் பார்க்க முடியும். அவ்வளோதான், இன்றைக்கான விலாக் நான் முடிச்சிட்டோம். நேற்று வீடியோ வரலையும் நிறைய பேர் கேட்டீங்க. நான் வெள்ளிங்கிரி போயிருந்தனால அங்கே என்ன டவர்